ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை தலைவர், ஓகேவா, கம்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நிறைய பேர் கண்ட்ரோலர் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கம்ட்ரோலர், COMP அப்படின்னு வரும். கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல், இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை தலைவர். இந்த சிஏஜி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இந்த சிஏஜியை பற்றி பேசக்கூடிய ஒரு பார்ட் பார்த்தோம்னா 5. ஏன்னா இந்த சிஏஜிங்கிறவர் எதில் வருவார்னா மத்திய நிர்வாகத்தில் வந்துடுறாரு. இவரை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கிள், அதாவது சரத்துக்கள் 148 இருந்து 151 வரைக்கும், ஓகேவா. 148 டு 151 வரைக்கும் நிறைய டைம் இதுலேருந்து கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு முக்கியமான டாப்பிக்கு. அதே மாதிரி இந்த டாப்பிக்லேருந்து கஷ்டமாலாம் கொஸ்டினை கேட்டதும் இல்லை, ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க, ஓகேவா. அதை நம்ம கண்டிப்பாக தப்பாகவே போட்டுறக்கூடாதுங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஆர்டிக்கிள் 148 என்ன சொல்லுது அப்படின்னா, சிஏஜி, ஓகேவா, கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அப்படின்றத சொல்லுது. அவருடைய நியமனத்தை பற்றி பேசுது. அதே மாதிரி இவரே இந்திய கணக்குகளை தணிக்கை செய்யும் அதிகாரம் பெற்றவர். ஆடிட் பண்ணுறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா சிஏஜி. சரி, சிஏஜி பார்த்தோம்னா மத்திய அரசுடைய நிர்வாகங்களில் மட்டும்தான் செயல்படுவார் அப்படின்னா மாநிலத்திலையும் செயல்படுவார், ஓகேவா. இந்த மாதிரி சில போஸ்டிங்லாம் பார்த்தோம்னா இந்த கூட்டாட்சி தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை உள்ள பதவிகளாக இருக்கும், ஓகேவா. மத்திய மாநில அரசு சேர்ந்து இணைப்படுற மாதிரி செயல்படுற தன்மைலாம் இதில் நம்ம பார்க்கலாம். சிஏஜி பார்த்தோம்னா சுதந்திரமாக செயல்படணும், ப்ளஸ் அவருடைய நியமனம் எப்படி இருக்க போது அது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஆர்டிகிள் எதுனா 148, ஓகேவா. அதே மாதிரி சரத்து 149 பார்த்தோம்னா சிஏஜியின் கடமைகள் மற்றும் அதிகாரம், ஓகேவா. கடமைகள் மற்றும் அதிகாரம்னா அந்த கடமையை எங்கெங்கெல்லாம் செய்ய போகிறாரு அப்படின்னா மத்திய அரசுக்கும் செய்ய போகிறாரு, மாநில அரசுலையும் செய்ய போகிறாரு, ஓகேவா. மத்திய அரசில் அவருடைய அதிகாரம் என்ன, மாநில அரசில் அவருடைய அதிகாரம் என்ன, எந்த பணிகள்லாம் அவர் செய்வார் அப்படிங்கிறத 149 பார்த்தோம்னா நமக்கு சொல்லுது. 150ன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மத்திய மாநில அரசின் கணக்குகள் இவர் குறிப்பிடும் படிவத்திலேயே இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் நாங்கள் வேலை பார்க்கும்போது ஏஜி ஆடிட் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க, ஓகேவா. சிஏஜி தான் ஏஜி ஆடிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அட்டார்னி ஜென்ரல், ஓகே சாரி, ஆடிட்டர் ஜென்ரல். ஏஜின்னோடனே எனக்கு வழக்கறிஞர் ஞாபகம் வந்துடுறார். ஆடிட்டர் ஜென்ரல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா என்னென்ன செலவுகள் வந்திருக்கு, என்னென்ன வருமானங்கள், என்னென்ன செலவுகள், என்னென்னலாம் நம்ம செஞ்சுருக்கோன்றத ரிப்போர்ட் ஒன்று நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும், ஓகேவா. அதாவது நம்ம செலவு பண்ண மொத்தமாக பார்க்கும்போது நம்ம பண விஷயத்தில் எந்த மாதிரி வரவு எவ்வளவு செலவுங்கிறத அவர் ஒரு ஃபார்மேட் ஒன்று வச்சுருப்பார். ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. மத்திய மாநில அரசின் கணக்குகள் இவர் குறிப்பிடும் படிவத்திலேயே இருக்க வேண்டும், அது ஒரு ஃபார்மேட்டில் இருக்கணும், ஓகேவா. குடியரசுத் தலைவரிடம் அறிவுரை கூறி என்ன பண்ணுவார் அப்படின்னா இதெல்லாம் மாற்றி வச்சுருப்பார், ஓகேவா. அதாவது 150ங்கிறத நமக்கு பார்த்தோம்னா அது ஒரு ஃபார்மேட்டில் இருக்கலாம். ஏன்னா கரெக்டாக ரவுண்டு வேல்யூவாக இருக்கணும், 150 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுமாதிரி இதுவும் ஒரு ஃபார்மேட்டை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா ஆர்டிகிள் 151, ஆண்டு தணிக்கை அறிக்கையை மத்திய அரசு சார்பில் குடியரசுத் தலைவரிடமும், மத்திய அரசு சார்ந்த அப்படி இல்லைன்னா மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் இயங்கக்கூடிய ஏதோ ஒரு நிறுவனத்தில் போயிட்டு அவர் ஆடிட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த ரிப்போர்ட் யாருக்கு போகும்னா பிரசிடெண்ட், குடியரசுத் தலைவருக்கு போகும். அதே மாதிரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நிறுவனம், ஓகேவா, அது மாநில அரசுக்கு சொந்தமானதாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மாநில அரசுக்கு கீழே செயல்படக்கூடிய அந்த நிறுவனங்கள் ஏதாவது ஒன்றுத்தில் போயிட்டு ஆடிட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ரிப்போர்ட் யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா அது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர்கிட்ட சமர்ப்பிக்கார், ஓகேவா. ஸோ இதை தான் சொல்லியிருப்பாங்க. இந்த 4 ஆர்டிகிள் தான் ரொம்ப முக்கியம். 148 என்னென்னா சிஏஜின்னு ஒரு ஆள் இருக்கணும், சுதந்திரமாக செயல்படணும், நியமனம், அவரை எப்படி நியமனம் பண்ண போகிறத சொல்லுது. 149 அவருடைய கடமை என்ன, அவரோட அதிகாரம் என்னன்னு சொல்லுது. 150 எல்லா கவர்மெண்ட்டும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் இவர் ஒரு ஆடிட் ஃபார்மெட் ஒன்று வச்சுருப்பார். ஸோ
அந்த ஃபார்மெட்டில் தான் வந்து பார்த்தோம்னா ஏஜ் ரிப்போர்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 151 வந்து பார்த்தோம்னா தணிக்கை ரிப்போர்ட்டு, தணிக்கை பண்ணதுக்கான அறிக்கை இருக்கு இல்லையா, ஸோ அது மத்திய அரசு சொந்தமானதாக இருந்துச்சுன்னா பிரசிடெண்ட்டுக்கிட்ட கொடுக்கணும், மாநில அரசுக்கு சொந்தமானதாக இருந்துச்சுன்னா கவர்னர்கிட்ட கொடுக்கணும். ஓகேவா. அடுத்தது நியமனம் அப்படின்னு பார்க்கும்போது குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். யார் வந்து இந்த சிஏஜியை நியமனம் பண்ணுறது, அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படின்னா குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். பரிந்துரை பண்ணுறது யார்? பிரதமர். ஓகேவா. இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும். குடியரசுத் தலைவர் வந்து தன்னிச்சையாக எந்த ஒரு அதிகாரத்தில் உள்ள முக்கியமான பதவிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களை நியமிக்க மாட்டார். ஓகேவா. உண்மையாகவே நம்ம போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது பிரதமருடைய முடிவாக தான் இருக்கும் எல்லாமே. அதனால தான் இப்போ குடியரசுத் தலைவர் வந்து நாமினல் ஹெட் அப்படிம்பாங்க. அது என்ன நாமினல் ஹெட்டுன்னா பெயரளவு தலைவர். பிரதமர் வந்து பார்த்தோம்னா அதாவது உண்மையான தலைவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. உண்மையான அதிகாரமே பிரதமர்கிட்ட தான் இருக்குது. இது ரியாலிட்டி. அதேமாரி இவருடைய பதவிக்காலம் 6 ஆண்டு அல்லது 65 வயது. ஆண்டு கிடையாது, வயது. ஒன்று 6 வருஷம் இருக்கலாம், அப்படி இல்லையா சர்வீஸ் முடிஞ்சிருச்சுன்னா 65 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா. சப்போஸ் வந்து அவர் 64 வயசில் தான் உள்ளேயே வராரு சிஏஜி அப்படின்னா 65 வயசு முடியும் போது 3 வருஷம் மட்டும்தான் சர்வீஸில் இருக்க முடியும். 65 வயசை கிராஸ் பண்ண முடியாது. 6 ஆண்டு அல்லது 65 வயது அப்படின்னு எழுதிக்கோங்க. எப்போது வேண்டுமானாலும் பதவி விலகலாம். கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் கொடுக்க வேண்டும். எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா. எனக்கு இந்த சிஏஜி பதவியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வேணுமானாலும் ரிசைன் பண்ணலாம். இவர் அப்பாயிண்ட் பண்ணது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தானே. அப்போ இவர் பதவி விலகல் கடிதம், அந்த ராஜினாமா லெட்டரை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா அதையும் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொடுக்கணும். ஓகேவா. அதே மாதிரி பதவி நீக்கம், உச்சநீதிமன்ற நீதிபதியை எப்படி பதவி நீக்கம் செய்வாங்களோ அதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் பதவி நீக்கம் சிஏஜியை செய்ய முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாராளுமன்றத்தில் 3/2 பங்கு, ஓகேவா, 2/3 மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 3/2 பங்கு சிறப்பு பெரும்பான்மை கொண்டு வந்து தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பதவி நீக்க முடியும். சிஏஜியினுடைய பதவி நீக்க முறையானது எந்த பதவிக்கு இணையானது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆப்ஷனில் இருப்பாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்றம் எல்லாமே இருப்பாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. அவங்க ஜஸ்டிஸ் மட்டும்தான் சொல்கிறாங்க. ஓகேவா. ஜட்ஜ், அதாவது சீஃப் ஜஸ்டிஸை அவங்க சொல்லலை, தலைமை நீதிபதியை சொல்லலை. அடுத்தது பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு மத்திய மாநில அரசின் கீழ் பதவி வகிக்க முடியாது. இதுக்கான ரீசன் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. இவர் வந்து பதவி நீக்கம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா பதவியிலேருந்து போனதுக்கப்புறம் மத்திய மாநில அரசின் கீழ் பதவி வகிக்க முடியாது. இப்போ உதாரணமாக வந்து இப்போது மத்திய அரசில் ஒரு நிறுவனம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. நம்ம ஒரு உதாரணமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது இது இருக்குது இல்லையா, இப்போ வந்து SAIL இந்த மாதிரி கெயில் ப்ராஜெக்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு நிறுவனம் ஒன்று செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துக்கு அந்த நிறுவனத்துக்கு வந்து ஆடிட் பண்ணுறதுக்காக சிஏஜி போகிறாருன்னு வச்சுப்போம். அங்கே வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. நீங்கள் வந்து ஆடிட்டை கொஞ்சம் கணக்கு மாற்றி காட்டுங்க, உங்களுக்கு பதவிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த நிறுவனத்தில் வந்து உங்களுக்கு ஒரு போஸ்டிங் ஒன்று நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசக்கூடிய வாய்ப்புகள் கூட அந்த இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரியான தவறு ஒரு ஸ்டேட்லேயும் நடந்துடக்கூடாது, ஒரு சென்ட்ரல்லையும் நடந்துடக்கூடாது. ஓகேவா. ஏன்னா அந்தளவுக்கு கணக்கை வந்து மாற்றி காமிச்சா பிற்காலத்தில் அவங்க வந்து ஒரு முதலீடு மாதிரி ஆகிடும்ல, இந்த மாதிரி கணக்கு வந்து தப்பாக காட்டுறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் பதவியிலேருந்து போயிட்டாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் வேலை பார்க்கக்கூடாது, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் வேலை பார்க்கக்கூடாது, வீட்டில் தான் இருக்கணும். ஓகேவா. அதனால் கணக்குகள் ஓரளவு சரியாக இருப்பதற்கான வாய்ப்புகளை நம்மளே உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஊதியத்தை முடிவு செய்ய போகிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது நாடாளுமன்றம். ஓகேவா. சேலரியை முடிவு பண்ண போகிறது யாருன்னா குடியரசுத் தலைவர்னு ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. ஓகேவா. ஏன்னா குடியரசுத் தலைவரும் சில பதவிகளுக்கு முடிவெடுப்பார், தன்னிச்சையாக முடிவெடுப்பார். உதாரணத்துக்கு அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர்னு பார்த்துருப்போம். அவருடைய ஊதியத்தை முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. அதே மாதிரி சிஏஜியுடைய சேலரியை முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இல்லைங்க, நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது. ஓகேவா. தனியாக ஹைலைட் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஏன்னா கூற்று 1, கூற்று 2, கூற்று 3, கூற்று 4ன்னு சொல்லி 4வது கூற்றாக ஊதியத்தை முடிவு செய்பவர் குடியரசுத் தலைவர்னு வச்சுருவாங்க. நம்ம வேறு ஏதாவது தப்புன்னு நினச்சிக்கிட்டு சரியானதை தப்புன்னு போடுறதுக்கான வாய்ப்பு நம்மளே ஏற்படுத்திப்போம்.
உச்சநீதிமன்ற நீதிபதியை மாதிரி தானே என்ன பண்ணுறாங்க, பதவி நீக்கம் செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஈக்குவலான சேலரி தான் இவங்களுக்கும் கொடுக்குறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு நிகரான ஊதியம், அவங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்களோ அதே சேலரி சிஏஜிக்கும் உண்டு. இவருக்கான ஊதியம், சலுகைகள், படி போன்றவை இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படும். கண்டிஜென்சி ஃபண்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த தொகுப்பு நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவசர கால நிதி, அந்த மாதிரியெல்லாம் நிறைய நிதின்னு சொல்லுவாங்க. அவசர கால நிதினா திடீர்னு ஏதாவது ஒரு பேரிடர் வந்துருச்சுன்னா செலவு பண்ணுறதுக்கு வரும். இதுமாரி தொகுப்பு நிதினா ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வச்சுருப்பாங்க. ஓகேவா, அது வந்து பார்த்தோம்னா அதுலேருந்து தான் சேலரியெல்லாம் நிறைய பதவியில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படும்னு கொடுத்துருக்காங்க. கடமைகள்னு பார்க்கும்போது மத்திய மாநில அரசின் தொகுப்பு நிதிகள் மற்றும் அவசர நிதி மற்றும் பொது கணக்கினை தணிக்கை செய்வது. சிஏஜி என்னென்னலாம் செய்வார் அப்படின்னா, ஒரு மத்திய மாநில அரசோட தொகுப்பு நிதி, மத்திய அரசும் ஒரு தொகுப்பு நிதி வச்சுருப்பாங்க, அவசர நிதி வச்சுருப்பாங்க. அவங்க கணக்கு வழக்குன்னு சொல்லி ஒரு இது இருக்கும், மெத்தட் இருக்கும். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் வச்சுருப்பாங்க. அதில் என்ன வரவு, எவ்வளவு செலவு, என்ன ரிப்போர்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஆடிட் பண்ண போகிறது யாருடைய வேலைனா சிஏஜியோட வேலை தான். அது சென்ட்ரல்லையும் சரி, ஸ்டேட்லேயும் சரி. அரசின் வருவாய் தணிக்கை. ஓகேவா, அரசோட வருவாய், இப்போ உதாரணத்துக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த வருஷம் இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட் வரைக்கும் எவ்வளவு வருமானம் வந்திருக்கு அப்படின்றத ஆடிட் பண்ண போகிறது யார் அப்படின்னா சிஏஜி தான். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் எவ்வளவு இன்கம் வந்திருக்குங்கிறத ஆய்வு பண்ண போகிறது, ஆடிட் பண்ண போகிறது யாருன்னா இவர் தான். அதேமாரி செலவுகள் எவ்வளோ ஆயிருக்கு, வரவும் செலவும் ஈக்குவல் ஆகுதா, எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ஆடிட் பண்ணுவாங்க. அரசின் தொழிற்சாலை மற்றும் நிறுவனங்கள். சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதில் மட்டும்தான் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் மட்டும்தான் அவங்க ஆடிட் பண்ணுவாங்களா அப்படின்றது இல்லை. ஓகேவா, அதேமாதிரி கவர்மெண்ட்டு பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அரசாங்கத்துக்கு கீழே செயல்படக்கூடிய நிறுவனங்கள், அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள். ஸோ அந்த நிறுவனங்கள்லேயும் போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருவாய் எவ்வளவு, செலவு எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஆடிட் பண்ணுவாங்க. பொது பணத்தின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பொது பணத்தோட பாதுகாவலர் என அழைக்கப்படும் பதவி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதாவது சிஏஜி. ஓகேவா, பொது பணத்தின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பதவியை வந்து பார்த்தோம்னா கண்காணிக்கும் நாய் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. கண்காணிக்கும் நாய் அப்படின்னு சொல்லிட்டு, வாட்சிங் டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி தான் இந்த சிஏஜி. ஓகேவா, எனி டைம் வந்து பார்த்தோம்னா பொது கணக்குகளை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்றத அப்படி சொல்லியிருப்பாங்க. அரசு தன்னாட்சி அமைப்பு. ஓகேவா, அரசு தன்னாட்சி அமைப்பு, ஐஐடி, மும்பை, ஐஐஎம் வருது இல்லையா, ஐஐடி, ஐஐஎம், அப்புறம் முனிசிபல் பாடிஸ், இந்த நகராட்சி சார்ந்த முக்கியமான நிறுவனங்கள், இந்த மாதிரியான தன்னாட்சி அமைப்புகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆடிட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஐஐடி மும்பைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அம்பேத்கர்னு பார்க்கும்போது இந்திய அரசமைப்பின் கீழ் சிஏஜி என்ற பதவியானது மிக முக்கியமான அதிகாரியாக இருப்பார் அப்படின்ற ஒரு கூற்று வந்து சொன்னது யார் அப்படின்னா அம்பேத்கர். புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல், இந்திய அரசமைப்பின் கீழ் சிஏஜி மிக முக்கியமான அதிகாரி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அம்பேத்கர். இதில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப கம்மி, ஆனால் தெளிவுபடுத்திக்கோங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு ஈக்குவலான சேலரி, பதவி நீக்கம் எப்படி இருக்கும், இந்த மெத்தட் தான் கேட்பாங்க. அதில் ஆனால் தப்பாக போட்டுறக்கூடாது. பதவி நீக்கத்தையும் சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது தான் அப்படின்னா ஆர்டிகல் 148. 50 வந்து பார்த்தோம்னா நமக்கு அது ஒரு ஃபார்மெட், ஒரு ரவுண்டு வேல்யூவாக இருக்குது. அதேமாரி இந்த பக்கம் சொல்லியிருக்கிற விஷயமும் ஃபார்மெட் தான் சொல்லியிருக்காங்க. அதேமாரி 148 வந்து பார்த்தோம்னா நியமனம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பதவி நீக்க தீர்மானம் 100 உறுப்பினர் கையொப்பம். ஓகேவா, லோக்சபாவில் வந்து தீர்மானம் கொண்டுட்டு வராங்க அப்படின்னா 100 பேர் கையெழுத்து போட்டிருக்கணும் லோக்சபாவில். ஓகேவா, இப்போ நாடாளுமன்றத்தில் 2 அவை இருக்குது, ஒன்று லோக்சபா, இன்னொன்று ராஜ்யசபா. இந்த தீர்மானம் 2 அவையிலேருந்து ஏதோ ஒரு அவையில் என்ன பண்ணலாம், கொண்டுட்டு வரலாம். அது லோக்சபாவில் கொண்டுட்டு வந்தால் 100 பேர் கையெழுத்தை போட்டிருக்கணும். ராஜ்யசபாவிலேருந்து கொண்டுட்டு வராங்க அப்படின்னா அதில் 50 பேர் கையெழுத்து போட்டிருக்கணும். ஏன் லோக்சபாவுக்கு அதிகம்னா அங்கே தான் ஸ்ட்ரென்த்தும் அதிகம். ஓகேவா, அந்த மாதிரி கையெழுத்தை போட்டு சபாநாயகர் அல்லது மாநில அவை தலைவர், மாநிலங்களவை தலைவரிடம் கொடுக்கணும். ஓகேவா, லோக்சபாவில் கொண்டுட்டு வராங்கன்னா அவங்க போய் யார்கிட்ட கொடுப்பாங்க, லோக்சபா ஸ்பீக்கர்கிட்ட கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அவையோட ஹெட் அவர் தானே. அதே மாதிரி ராஜ்யசபாவோட ஹெட்டுனா மாநிலங்களவை தலைவர் யார், வைஸ் பிரசிடென்ட்டு, அவர்கிட்ட போய் கொடுப்பாங்க. இந்த 100, 50ங்கிறத தெளிவுபடுத்திக்கோங்க.
கொடுத்ததுக்கப்புறம் அது சபாநாயகர்கிட்ட போயிருந்தாலும் சரி, வைஸ் பிரசிடெண்ட் மாநிலங்களவை தலைவர்கிட்ட போயிருந்தாலும் சரி, அடுத்த மூவ் எப்படி இருக்குன்னா, ஒரு 3 பேர் கொண்ட விசாரணை குழு வந்து பார்த்தோம்னா அந்த தலைவர் வந்து அமைச்சு வைப்பார். 3 பேர் கொண்ட விசாரணை குழு. அதே மாதிரி அந்த 3 பேர் என்னென்னலாம் விசாரிப்பாங்க அப்படின்னா, இவர் வந்து அரசமைப்பை மீறியிருக்காரான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அரசமைப்பை மீறியிருக்காரா, அப்படி இல்லைன்னா தெளிவற்ற மனநிலையில் இருக்காரா அப்படின்றத விசாரணை பண்ணுவாங்க. என்ன ரிப்போர்ட் அப்படிங்கிறத எந்த அவைக்கு முன்னாடி வந்துச்சோ, அது லோக்சபாவில் இருந்துச்சுன்னா லோக்சபாவில் சப்மிட் பண்ணுவாங்க, ராஜ்யசபாவிலேருந்து வந்துச்சுன்னா ராஜ்யசபாவில் சப்மிட் பண்ணுவாங்க. அடுத்தது என்ன மூவ் பண்ணுவாங்க அப்படின்னா, சிறப்பு பெரும்பான்மை வேணும். அடுத்தது என்னென்னா சிறப்பு பெரும்பான்மை வேணும். அதாவது 2 அவைகளிலுமே சிறப்பு பெரும்பான்மை. சிறப்பு பெரும்பான்மைனா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். 2/3 மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு 300 பேர் இருக்கிற இடத்துல 2/3 பங்கு அப்படின்னா எவ்வளோ சொல்லலாம்? 300 பேரில் 200 பேர், அது தானே 2/3 அப்படின்னு சொல்லுவோம். 3ல் 2 பங்கு அப்படின்னு சொல்கிறோம்ல. அதே மாதிரி இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்களில் 2 அவையிலையுமே 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும். நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பாங்க. குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பதவியிலேருந்து சிஏஜியை நீக்குவாங்க. இதே மெத்தடு தான் உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிக்கும் பொருந்தும். ஏன்னா பதவி நீக்க தீர்மானம் யாருடைய மாதிரி? அவரை மாதிரி தானே. இதே கான்செப்ட் தான் அங்கேயும். அதே மாதிரி ஆர்டிக்கிள் 279 நிகர வருமானம். ஓகேவா? நிகர வருமானம், அதாவது நிகர வருமானம் கணக்கீடு இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளரின் மூலம் உறுதி செய்யப்பட்டு சான்று அளிக்கப்படுகிறது. அதன் சான்றிதழே இறுதியானது. யார் கொடுக்குற ரிப்போர்ட்டு ஃபைனல் அப்படின்னா சிஏஜி கொடுக்குற ரிப்போர்ட்டு தான் ஃபைனல். இந்தியாவுடைய நிகர வருமானம் அப்படின்லாம் பார்த்துருப்போம்ல, ஜிடிபி, என்என்பி, இந்த மாதிரியான நம்ம நிறைய இந்த ஃபார்முலாஸ்லாம் படிச்சிருப்போம். ஓகேவா? பொருளாதாரத்தில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது நிகர வருமானம் நமக்கு எவ்வளவு வருமானம் கிடச்சிருக்கு. ஓகேவா? செலவுகள் தவிர்த்து மற்ற நாடுகள் வந்து இங்கே முதலீடு பண்ணுறாங்கன்னா அவங்க நிறைய இன்கம் எடுத்துருக்கலாம். ஓகேவா? ஆனாலும் நம்மளுடைய அந்த முதலீடுகள் மூலமாக நமக்கு எவ்வளோ வருமானங்கிறத நிகர வருமானம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நிகர வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத ஃபைனல் பண்ணி கொடுக்கறது யாருன்னா சிஏஜி 279ங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். 2யும் 7யும் கூட்டினா 9. அடுத்தது நாடாளுமன்றத்திற்கு மட்டும் பொறுப்பானவர். இந்த சிஏஜி யாருக்கு பொறுப்பானவர்னா நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பானவர். ஓகேவா? எப்படி கொடுப்பாங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு மட்டும் பொறுப்பானவர்னு கொடுத்துருவாங்க. நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பானவர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மக்களவை என்ன ரீசன்றதையும் தெரிஞ்சுக்கணும். மாநிலங்களுக்குள்ளேயும் ஆடிட் பண்ணுறது யார் தான்? இவர் தானே. அப்போ மாநிலங்களுக்கான பாதுகாவலன்னு யாரை சொல்கிறாங்க? மாநிலங்களவை தானே சொல்லுவாங்க. ஸோ அப்போ ராஜ்யசபாவும் அதில் வந்துடுது. ப்ளஸ்ஸு மாநிலங்கள்லேருந்து போகக்கூடிய எம்பிஸ் இருக்கிற லோக்சபாவும் வந்துடுது. அப்போ 2 பேருக்குமே கடமைப்பட்ட ஒரு பதவியாக இந்த சிஏஜி அப்படின்றது இருக்கும். சிஏஜியின் அதிகாரம் மற்றும் கடமைகளுக்கான சட்டம்னு ஒரு சட்டமே கொண்டுட்டு வந்தாங்க 1971. ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். 1971ல் சிஏஜியின் அதிகாரம் மற்றும் கடமை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதை திருத்தினதே போனால் 1976ல் திருத்தியிருப்பாங்க. அதே மாதிரி முதல் சிஏஜி ஃபஸ்ட்டு கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜென்ரல் யார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நரஹரி ராவ் அப்படின்றது தான் அவர் தான் இருந்திருக்கார். நரஹரி ராவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய டைம் கேட்ட கேள்வி. இப்போதைக்கு பார்த்தோம்னா 2020லேருந்து ஜிசி முர்மு. ஓகேவா? ஏன்னா 6 வருஷம் 65 வயசு அப்படின்றது பதவி காலம் நமக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தோம்னா கிரீஷ் சந்திர முர்மு அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீஷ் சந்திர முர்மு, ஜிசி முர்மு அப்படின்றவர் 2020லேருந்து இருக்கார். ஸோ இவ்வளோ தான் சிஏஜி. இதுலேருந்து தான் கேள்விகள். இதுவே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகம்தான். ஆனாலும் எல்லாமே முக்கியமான டேட்டா தான். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன மெத்தடு கம்மி தானே, அதிகபட்சம் என்ன ஒரு 15 பாயிண்ட்டு 20 பாயிண்ட் தான் இருக்குது. எல்லாமே ஜஸ்ட்டு பாதி கதையாக தான் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு முக்கியமான தலைப்போடு நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.